ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் பற்றின ஒரு 20 சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பாஸ்ட் டென்ஸ் பற்றி நம்ம பேசாமல் இருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டிட் எ லாட் ஆஃப் ஷாப்பிங் அட் தி ஷாப்பிங் மால். ஐ டிட் எ லாட் ஆஃப் ஷாப்பிங் அட் தி ஷாப்பிங் மால். நேற்று நான் ஷாப்பிங் மாலில் நிறையா பர்ச்சேசிங் பண்ணேன். ஷாப்பிங் மாலில் நிறையா பர்ச்சேசிங் பண்ணேன். டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். பண்ணேன் அப்படி. ஷீ brought a ஸ்வீட் பாக்ஸ். ஷீ brought a ஸ்வீட் பாக்ஸ். brought அப்படி சொல்லும்போது பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் கொண்டு வருதல். பிரிங் அப்படி சொல்லும்போது கொண்டு வருதல். brought அப்படிங்கும்போது கொண்டு வந்தால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஷீ brought a ஸ்வீட் பாக்ஸ். ஷீ drank entire milk. ஷீ drank entire milk. அவள் அனைத்து பாலையும் குடித்து விட்டாள். எல்லா பாலையும் அவங்க வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் drank. வேர் வேர் யூ அட் 9 o'clock லாஸ்ட் நைட். வேர் வேர் யூ அட் 9 o'clock லாஸ்ட் நைட். நேற்று நைட்டு 9 மணிக்கு நீ எங்கே இருந்த. நேற்று நைட்டு 9 மணிக்கு நீ எங்கே இருந்த. ஹீ கேம் டு த மூவி வித் மீ எஸ்டர்டே. ஹீ கேம் டு தி மூவி வித் மீ எஸ்டர்டே. நேற்று அவள் என்னோட படத்துக்கு வந்தான். நேற்று அவள் என்னோட தான் படத்துக்கு வந்தான். கம்மோட பாஸ்ட் கேம், வந்தான் அப்படின்றத நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ கேம் அப்படி சொல்லும்போது அவன் வந்தான். ஹீ கம் அப்படி சொல்லும்போது அவன் வருவான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ வாஸ் நாட் ஹியர் அட் தட் டைம். ஐ வாஸ் நாட் ஹியர் அட் தட் டைம். அந்த நேரத்தில் நான் இங்கே இல்லை. அந்த நேரத்தில் நான் இங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஏம் அப்படி சொல்லும்போது நான் இங்கே அப்படின்னு ப்ரெசென்ட்டில் குறிக்கும். ஐ வாஸ் அப்படி சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸ். ஷீ ஷாட் தீஸ் ஃபோட்டோஸ். ஷீ ஷாட் தீஸ் ஃபோட்டோஸ். ஷூட்டோட பாஸ்ட் டென்ஸாக ஷாட், எடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவள் தான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்தா. அவள் தான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்தா. ஷாட் அப்படின்னும்போது ஷூட்டோட பாஸ்ட் டென்ஸ். ஐ டிடன்ட் கோ டு ஒர்க் எஸ்டர்டே. ஐ டிடன்ட் கோ டு ஒர்க் எஸ்டர்டே. நேற்று நான் வேலைக்கு போகல. நேற்று நான் வேலைக்கு போகல. டு நாட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் டிட் நாட். ஓகே, அதாவது டோன்ட்டோட பாஸ்ட் டென்ஸ் டிடன்ட். ஐ பிளேட் பேஸ்கெட் பால் வென் ஐ வாஸ் எ கிட். ஐ பிளேட் பேஸ்கெட் பால் வென் ஐ வாஸ் எ கிட். நான் சின்ன பையனாக இருந்தப்போ, நான் சின்ன வயசில் இருந்தப்போ பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்தேன். ப்ளே அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசென்ட்டில் வரும். பிளேடு அப்படி சொல்லும்போது விளையாண்டு கொண்டிருந்தேன் பாஸ்ட் டென்ஸில். ஷீ லிசன்ட் டு மை மதர். ஷீ லிசன்ட் டு மை மதர். அவள் வந்து என்னோட அம்மா சொல்கிறதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் எனது அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். லிசன் அப்படின்னு சொல்லும்போது கேட்பது. லிசன்டு அப்படின்னு சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருந்தாள், கேட்டது பாஸ்ட் டென்ஸில். ஐ ஒர்க்டு தேர் இன் 2020. ஐ ஒர்க்டு தேர் இன் 2020. 2020 நாங்கள் வேலை பார்த்துருந்தேன். 2020 நாங்கள் வேலை பார்த்துருந்தேன். கரண்ட்டில் நாங்கள் இப்போ இல்லை அப்படின்றது. ஒர்க்கோட பாஸ்ட் டென்ஸ் ஒர்க்டு. ஓகே, ஐ லிவ்டு தேர் ஃபார் 2 years. ஐ லிவ்டு தேர் ஃபார் 2 years. நான் 2 வருஷம் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் 2 வருஷம் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். லிவோட பாஸ்ட் டென்ஸ் லிவ்டு. லிவோட பாஸ்ட் டென்ஸ் லிவ்டு. 2 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தேன். இல்லைனா ஐ லிவ் ஹியர் ஃபார் 2 years. ஐ லிவ் ஹியர் ஃபார் 2 years அப்படி சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் நான் 2 வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன், அதாவது இங்கே இருக்கிறேன் 2 வருஷமாக அப்படின்றது. ஹீ ஃபவுண்ட் மை மிஸ்ஸிங் வாலெட். ஹீ ஃபவுண்ட் மை மிஸ்ஸிங் வாலெட். என்னோட காணாமல் போன பர்ஸை, வேலெட்டை அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்ட், கண்டுபிடித்து விட்டான். ஃபைண்ட் அப்படி சொல்லும்போது கண்டுபிடிக்கிறது, ப்ரெசென்ட்டில் சொல்கிறது. ஃபவுண்ட் அப்படின்றபோது பாஸ்ட் டென்ஸ். ஐ மேட் எ கேக் ஃபார் யூ. ஐ மேட் எ கேக் ஃபார் யூ. நான் உனக்காக ஒரு கேக் பண்ணிட்டேன். உனக்காக ஒரு கேக்கு செய்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, பண்ணிட்டேன் இல்லைன்னா செய்து விட்டேன். மேக் அப்படி சொல்லும்போது பண்ணிகிட்ருக்குது, செஞ்சிட்ருக்குது ப்ரெசென்ட்டில். மேட் அப்படி சொல்லும்போது முடிஞ்சு போன ஒரு விஷயம், பண்ணியாச்சு, பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. டிட் ஹீ கம். டிட் ஹீ கம். அவன் வந்தானா. அவன் வந்தானா. இதே ப்ரெசென்ட்டில் சொல்லணுன்னா டஸ் ஹீ கம். டஸ் ஹீ கம். அவன் வருவானா.
அவன் வருவானா. டஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸில் இது யூஸ் பண்ணுவோம். டூவோட பாஸ்ட் டென்ஸ் சொல்லலாம். இல்லைனா இது ஹீ வந்து தேர்ட் பர்சன் வந்து யூஸ் பண்ணுறதுனால இங்கே டூக்கு பதிலாக டஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டஸ்ஸுக்கு பதிலாக டிட் அப்படின்றத நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. டிட் ஐ சே எனிதிங் அபவுட் இட்? டிட் ஐ சே எனிதிங் அபவுட் இட்? நான் அதை பற்றி ஏதாவது சொன்னேன்னா உங்ககிட்ட? நான் அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னேன்னா? டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட். ஐ மெட் ஆஃப்டர் 4 years. ஐ மெட் ஹர் ஆஃப்டர் 4 years. கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து அவளை நான் பார்த்தேன். 4 வருஷம் கழித்து அவளை நான் பார்த்தேன். மெட் அப்படி சொல்லும்போது மீட்டோட பாஸ்ட் டென்ஸ். ஐ மீட் ஹர் அப்படி சொல்லும்போது நான் அவளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஐ மெட் ஹர் அப்படி சொல்லும்போது நான் அவளை பார்த்தேன் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் சொல்கிறது. ஓகே. ஹி கிராஜுவேட்டட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி. ஹி கிராஜுவேட்டட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி. அவள் யூனிவர்சிட்டியிலேருந்து பட்டமளிப்பு பெற்றான். அதாவது டிகிரி வந்து கொடுத்துட்டாங்க. கிராஜுவேட் அப்படி சொல்லும்போது ப்ரெசென்ட்டில் சொல்கிறது, கிராஜுவேட்டட் அப்படி சொல்லும்போது பட்டமளிக்கப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி என்ன சொல்ல யூஸ்ஃபுல்லான டென்சஸ் ஸ்டடியும் சென்டென்ஸ் ஸ்டடி பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்டே வித் யுவர் ஸ்பாட். பை.